ये टंगा टुंगा चौटकारी मक्का सुंगा बहुतकारी अनरटा होनकुल्ला ये मरपगंजा खेलनी बुल्ले अनरटा होनकुल्ला ये मरपगंजा खेलनी बुल्ले நம்ம மட்டும் நல்ல டவர் கிடைக்கும் என்னமோ லோ லோன்னு இருக்க என்ன மச்சான் நீங்க தான ஹலோ சொன்னீங்க ஏமா ஹலோ சொன்னா நான் ஹலோ சொன்னா நீங்க ஹலோ சொல்லணுமா ஆமா நீங்க சொல்லணும்ல அப்படியே எங்க இருக்கீங்க மச்சான் என்னமா கேட்ட எங்க இருக்கீங்க மச்சான் உங்க உள்ளத்துல தான் இருப்ப வேற எங்க இருக்க போறா எங்க இருக்கீங்க மச்சான் ஏமா மேடைக்கு முன்னாடி நிக்கிறமா ஒரு கோயில்ல வாசல்ல சாமி கும்பிட்டு வரணுமா இல்லையா நம்மளுக்கு யாருமே சாமி கும்பிடல அதனால கோயில் வாசல்ல சாமியை கும்பிட்டு அப்படியே எல்லாருக்கும் நெத்தியில வீதி பூசணுமா இல்லையா அதனால விகிதி எடுத்து வந்துகிட்டு இருக்கேன் ஆமா கண்ணுக்கு தெரியுதா உங்க கண்ணுக்கு கண்ணுக்கு தெரியல எங்க இருக்கீங்க கண்ணுக்கு தெரியலையா ஆமா என்னம்மா உதய மைக் செட் அப்படியே லைட்டா பிரிவிருந்து பிரிச்சிருக்காங்க உங்க கண்ணுக்கு தெரியலங்கறா இல்ல மச்சான் நீங்க எங்க நிக்கிறீங்க உங்களுக்கு தெரியலையே ஏமா மேடைக்கு முன்னாடி சேர்ல ஆளுங்க முன்னாடி சேர் போட்டு உட்கார்ந்திருக்கா ஆமா அதுக்கு பின்னாடி நிக்கிற பாருமா தெரியலமா கண்ணுக்கு பின்னாடி ஏன் மச்சான் போறீங்க முன்னாடி வாங்க எனக்கு பின்னாடி போய் தான் மலக்கம் முன்னாடி போய் பழக்கம் இல்ல சரி அதனால மச்சான் ஏய் பொம்பளை பிள்ளை இவ்வளவு கேக்குற மச்சான் நீ வாசி மச்சான் வாரேன் How are you? How are you? ஐயா என்னப்பா கேக்கணும் ஏய் ஊதாதே வரும்போதாண்டா பொம்பளை பிள்ளை கரெக்ட்டா பையனா வரும்போது மட்டும் ஊதுவாங்கல இதே வேலைய போச்சா சதீஷ் பயலுக்கு ஆமா என்ன மச்சான் கிட்ட வாங்க கிட்ட வரவா பரவாயில்லை கொஞ்சம் கிட்ட வாங்க இல்ல கொஞ்சம் கிட்ட வாங்க இவன் இப்ப கேமரா கரை எப்ப வந்தேன் திடீர்னு வராங்களா அவனை நான் தான் வர சொன்னேன் எப்ப பொம்பளை பிள்ளைலாம் தெரியாம வர சொல்றாங்கடா வரங்காலத்துல நம்மள வேஸ்டா ஓடுறே நராஜ் நீ ஜாயின் பண்ணி வச்சுக்க ஏதாவது பிரிச்சு விடலாம் உனியா சரி அதெல்லாம் இருக்கட்டும் என்னம்மா வந்தது வராதமா ஒரே இங்கிலீஷ் பேச தூக்குது என்ன பண்றது நம்ம மட்டி காமாட்சி அம்மன் கோயில் திருவிழாவுல இந்த மேடையில எவ்வளவு நிகழ்ச்சி நடந்தாலும் சரி ஆம்பளைங்க சிங்கப்பூர் மலேசியா லண்டன் எங்க இருந்து வந்தாலும் இந்த மேடை மவுஸ் இருக்குமா இருக்காது அப்படியே திவ்யா மாதிரி கலர் கலரா பிள்ளைகளை உங்களை அப்படியே விரகத்தை கடிச்ச மாதிரி பிளெக்ஸ்ல போட்டு வச்சு வச்சா தானே என் பங்காளிக்கெல்லாம் அப்படியே கிளுகிழப்பா இருக்கு விழா சிறப்படையும் காமாட்சி அம்மனுக்கு அப்பதான் நல்லா அருள் வரும் உங்களை மாதிரி பொம்பளை பிள்ளைய கூடி நிப்பாட்டாத்தே என் பங்காளிக்கெல்லாம் மேலைகளை ஏறு அப்புறம் சர்ன்னு இறங்கு என்னது அப்புறம் ஏறு இறங்கு சரக்க சொல்ல அரைஞ்சு விட அரைஞ்சு என்னம்மா என்னது மச்சான் மூச்சு தாமா கோச்சுக்கிறா மூச்சு சொன்னம்மா சரி கிட்ட வாங்க மச்சான் ஏன் பயந்து ஓடுறீங்க கொஞ்சம் கிட்ட வாங்க யார் நான் பயப்படுறவனா ஆமா ஒற்றை அடி மணி மூக்கட்ட உள்ள ஓடி போய் பாத்துக்கங்க அம்மா நான் பயங்கரமா சரி பாத்து மச்சான் சரி மூச்சு சூடானா முந்தி பத்திக்கிட்டு சந்தி சிரிச்சிடும் அட இதுல எனக்கு ரெண்டு பேர் லவ் சைன் ஓரம் கட்டி வச்சிட்டு இப்ப வந்து எல்லாருக்கும் ஒரு வணக்கம் சொல்லுங்க பாப்போம் ஏமா இத சொல்ல வேண்டியதானே இப்ப சொல்றேன் மர்ம வணக்கம் போயிரோமா வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் இப்படியா சொல்லுவாங்க வணக்கம் சொன்னா சொல்லிட்டேன் வேற எப்படி சொல்ல கூடாது மச்சான் வேற எப்படி பாட்டு மூலமா சொல்லுங்க ஓ பாட்டு மூலமாவா ஏ மச்சான் இப்பதாடா வாசிடா ஐயனாரும் சபையரே வயசுல பெரியோரே மாரும் சபையரே வயசுல பெரியோரே கூடு சபையரே குடத்துல பெரியோரே கூடு சபையரே குடத்துல பெரியோரே
கரெக்டா வாசிக்கிற மச்சான். வெரி குட். ஹலோ. என்ன இழுவ ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு? என்ன இழுவே ஜாஸ்தி இல்லாம என்ன பண்ணுவோம்? ஏமா என்ன உங்களுக்குலாம் என்ன ஏயா பொம்பளை பிள்ளை இத்தனை பாடம் கூட்டி வந்திருக்காருல ஜில்பான்ஸ், எத்தனை பேர் பாடம் வந்திருக்காங்க பாரு. இந்த பிள்ளை ஒன்று, அந்த பிள்ளை ஒன்று, 5 பேர் பாடம் வந்திருக்காங்க, 5 பேர் வாசிக்க வந்திருக்காங்க, 9 பிள்ளை ஆட வந்திருக்கா இல்லையா? எல்லாருக்கும் கொஞ்சமாவது முதல்ல உனக்கு அறிவு சூடு சொரணை எல்லாம் இருக்காம உனக்கு? அது இருந்தா ஏன் உங்க கூட வந்து நான் பாட வர போறேன்? இன்னைக்கு தான் உண்மை ஒத்துக்கிட்டே. வெரி குட்மா, கை கொடுத்துருமா. என்ன கச்சேரி யாரும் வந்திருக்கிற? முத்து முகமது கூப்பிட்டு நம்ம மட்டி விழா கமிட்டி எப்ப முத்து முகமது கச்சேரி பண்ணனு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஒரு கச்சேரியை வாங்கி கச்சேரியை கொண்டு வந்தாச்சு, ஆளு கூட்டியாச்சு. எந்தெந்த ஊர்ல இருந்து ஆளுல கூட்டிட்டு இருக்காரு முத்து முகமது அப்படின்னு பாத்திட்ட சொல்லிருக்கவே மாட்டார். சொல்லல. ஏன் சொல்லல? அதுக்குதான் நீங்க வந்திருக்கீங்க. சமாளிக்காம அரைஞ்சு விட நான் கோவம் சிரிக்காம நீங்க எல்லாரும் வந்து பாரு, நீங்க சொல்லணுமா இல்லையா? பாருங்க சொல்லாம பண்ண என்ன அர்த்தம்? எல்லாரையும் அறிமுகப்படுத்ததா உங்களை ஸ்பெஷலா கூட்டிட்டு வந்தது. ஓ ஸ்பெஷலாவா? ஆமா, அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். சம்பளம் உங்களுக்கு இன்னைக்கு 1000 ரூபாய் கூட. யாரு? உங்களுக்கு. உங்க மச்சான் அறிவு இல்ல அப்படி சொல்ல மச்சான். வெரி குட் மச்சான். அதனால யாரோட கச்சேரி யாரோட வந்திருக்கிற அப்படி பாட்டு மூலமா சொல்றதாலையாமா? சொல்லுங்க மச்சான். சொல்லிடலாமா? சொல்லுங்க. ஐயா கச்சேரி நான் கச்சேரி இது நாட்டுப்புற கச்சேரி, கச்சேரி நான் கச்சேரி இது நாட்டுப்புற கச்சேரி.